இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 மேட்ரிசஸ் பார்க்க போறோம். பேசிக்கா மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நம்பர்ஸ், அரே ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெக்டாங்கிளாவோ இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ நம்பரை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து மேட்ரிசஸ். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட நார்மலா சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த பில்லிங் பார்த்துருப்பீங்க. பில்லு வந்து அந்த கியூஆர் கோட் காமிச்சோன்னா நமக்கு அங்கே அமௌண்ட் விழுந்துட்டே இருக்கும். அது உள்ளே எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல தான் அதோட ப்ராடக்டோட அமௌண்ட்டும் அதோட வேல்யூவும் வந்து உள்ள வந்து ப்ரோக்ராம்ல இருக்கும். அது வந்து மேட்ரிக்ஸோட ஒரு அப்ளிகேஷன்ல ரொம்ப பெருசு அது. இப்போ முதல்ல மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரியும் போடலாம், இல்ல இப்படி கூட போடலாம். ரெண்டுமே வந்து மேட்ரிக்ஸ் தான், இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இது 1 2 -3 7 0 9 இந்த மாதிரி எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். இதுல எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இத இப்படி பாக்குறோம்ல, இது வந்து ரோ, இதான் என்னோட முதல் ரோ. இப்படி பார்க்கும்போது இது வந்து என்னோட ரெண்டாவது ரோ. இது ரோ 1, இது வந்து ரோ 2 அப்படின்னு சொல்லணும். இப்படி கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலம், இது காலம் 1, இது என்னோட காலம் 2, இது என்னோட காலம் 3. அப்ப 2 ரோவும் 3 காலமும் இருக்கு. அதனால இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் எடுத்து எழுதுறது. நம்பர் ஆஃப் ரோஸ் 2 இருக்கு, கிராஸ் போட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 இருக்கு. அதனால 2 x 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு இதை சொல்லணும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா இந்த ஆர்டரை மல்டிபிள் பண்ணா போதும். 2 3 சார், அப்போ இந்த மேட்ரிக்ஸ்குள்ள 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ரெப்ரசன்டேஷன் கூட இருக்கு இதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2 x 3 இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து நான் AIJ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னது அப்படின்னா இது வந்து இந்த எலிமெண்டோட பேர் வந்து ஆக்சுவலா A11, அதாவது முதல் ரோல முதல் காலம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11 இது பேரு. இந்த எலிமெண்டோட பேர் என்னன்னா இது முதல் ரோல தான் இருக்கு, ஆனா ரெண்டாவது காலம்ல இருக்குல்ல. இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம்ல, அதனால இது வந்து A12ன்னு சொல்லணும். அடுத்து பார்க்கும்போது A13. இந்த முதல் நம்பர் இருக்குல்ல, இந்த I, இது வந்து ரோவோட நம்பரையும் இந்த ஜேன்ற வந்து காலமோட நம்பரையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இவங்க எல்லாம் முதல் ரோல இருக்கிறதுனால முதல் நம்பர் 1ன்னு போடணும், காலம் மாறுறதுனால 2 3ன்னு போடணும். இப்போ ரெண்டாவது ரோ வரும்போது இந்த எலிமெண்டோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாவது ரோல முதல் காலம்ல இருக்கிற எலிமெண்ட், அதனால A21 அது. இது A22, இது வந்து A23. ஏதாவது ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட மேட்ரிக்ஸோட ரெப்ரசன்டேஷன். ஒரு 2 x 3 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுங்க, 3 x 3 கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த பேஸ் வச்சுதான் நம்ம வந்து யூஸ்வலா கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 8 எலிமெண்ட்ஸை என்னென்னலாம் பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 8 நம்பரையும் ஒரே ரோல எழுதலாம், ஒரே காலம்லயும் எழுதலாம், அப்படிதானே. ஸோ அதனால இதை வந்து 1 x 8ன்னு நம்ம ஆர்டர் சொல்லலாம், 8 x 1லையும் எழுதலாம். அதே மாதிரி 8ன்றத வந்து 2 x 4, அதாவது 2 ரோல 4 எலிமெண்டா எழுத முடியும், இல்லைன்னா 4 ரோல 2 காலமா கூட எழுத முடியும். அதாவது இந்த நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்ல வருதுன்னு பார்த்து நீங்க எழுதிட்டா கூட சரியான ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் பத்தின ஃபுல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த வீடியோட என் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த புக்கோட எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இப்போ எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். இதான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். ஸோ இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கணும். ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்கு. காலம் வந்து 1 2 3 4 4 காலம் இருக்கு. அப்போ ஆர்டர் எப்பவுமே முதல்ல ரோஸை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ரோஸ் வந்து 3 ரோஸ் இருக்கு, காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ் இருக்கு. அப்போ 3 x 4 அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்னு அந்த எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதலாம், இல்லை ஆர்டரை மல்டிபிள் பண்ணி எழுதலாம். இங்க 3 4s are 12. அப்போ இதுக்குள்ள பாருங்க இப்படி இண்டிவிஜுவலா கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின்ல அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் A13. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரைட் த எலிமெண்ட் A13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல வர்றது வந்து ரோ நம்பர், ரெண்டாவது வரதான் காலம் நம்பர். ஃபர்ஸ்ட் ரோல 3வது காலம், அது இல்லை இப்படி படிங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் ரோல 3வது எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல 3வது எலிமெண்ட் யாரு, -19. அப்போ இங்க -19 அப்படி எழுதிங்க. முதல் நம்பர் ரோன்னு படிங்க. இது A21 கேட்குறாங்க. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்போ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 35, அப்போ 35 எழுதிக்கோங்க. A33 தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், இதான் நம்மளோட தேர்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட் -5, அப்போ -5 எழுதிக்கணும்.
அடுத்து A24 செகண்ட் ரோல ஃபோர்த் எலிமெண்ட், செகண்ட் ரோல ஃபோர்த் எலிமெண்ட் 12, ஸோ 12ன்னு எழுதிக்கலாம். A23 செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், ஸோ செகண்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் 5/2ன்னு இருக்கு, அப்போ இங்கே 5/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல if a matrix has 24 elements 24 elements இருந்துச்சுன்னா what is the possible orders அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு பாருங்களேன். எல்லா நம்பரும் கண்டிப்பா 1 டேபிள்ல வரும். 1 into 24 24. இது எழுதுனா உடனே ரிவர்ஸ்ல 24 1s எழுதிருங்க. அடுத்து 24 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ்? 12 டைம்ஸ். 2 12s 12 2s கூட 24 தான். இது ரெண்டு ரோல 12 காலம்ஸா எழுதுறது, இது வந்து 12 ரோஸ்ல 2 காலம்ஸா எழுதுறது. ரெண்டும் டிஃபரெண்ட், ரெண்டுமே நாங்க டெஃபினட்டா எழுதணும். அடுத்து 3 டேபிள்ல 24 வரும். 3 8s அப்ப இங்கே பக்கத்துல 8 3s எழுதிக்கோங்க. அடுத்து 4 டேபிள்லையும் 24 வரும். 6 4 6 அப்ப இங்க 6 4s அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 5 தான். 5 டேபிள்ல 24 வராது. அடுத்து 6ல இருந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால வேற எதுவும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. வாட் இஃப் இட் ஹாஸ் 13 எலிமெண்ட்ஸ் 13 எலிமெண்ட்ஸ் இருந்தா பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13 அப்படின்றது வந்து ஒரு பிரைம் நம்பர், ஸோ அந்த டேபிளையும் 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். இப்போ 1,13 அப்படின்னு ஒன்னு எழுதலாம், 13 x 1 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு தான் அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. if a matrix has 18 elements what are the possible orders it can have ன்னு கேட்டிருக்காங்க. 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ் 18 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு பாருங்க. 1 into 18 ஒரே ரோல 18 காலம்ஸ் அப்படியே எழுதிடலாம், இல்லை 18 x 1. அடுத்த 2 டேபிள்ல 9 வரும், ஸோ 2 ரோஸா 9 காலம்ஸா எழுதலாம், இல்லை 9 rows and 2 காலம்ஸா கூட அந்த 18 எலிமெண்ட்ஸை நம்மளால எழுத முடியும். அடுத்து 3 டேபிள்ல வரும். 3 6 18, அப்ப இங்க 6 3s 18 போட்டுலாம். 4 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் 18 வராது. அடுத்து 6 டேபிள்ல இருந்து நம்ம இங்க ஆல்ரெடி எழுதிட்டோம்ல, அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் செக் பண்ண வேண்டாம். வாட் இஃப் இட் ஹாஸ் 5 எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 5 எலிமெண்ட்ஸ் இருந்தா பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ன்றது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்றதுனால வேற எந்த டேபிள்ஸ்லயும் வராது. ஸோ 1,5 எழுதலாம், அதே மாதிரி 5 x 1 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு தான் அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் a 2 x 2 மேட்ரிக்ஸ் A is equal to Aij என்ற மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல whose elements are given by ன்னு 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் கொஸ்டின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறது ஒரு 2 x 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 ரோ 2 காலம் இருக்கணும். ஸோ 2 ரோ 2 காலம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். இது உங்களோட செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். அவ்வளவுதான். 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. இதான் நம்மளோட 2 x 2 மேட்ரிக்ஸ். இதுல இருக்க இந்த 4 எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல நமக்கு A11 அப்படின்ற எலிமெண்ட் வேணும். ஸோ A11 கண்டுபிடிக்க போறோம். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ல I பிளேஸ்லயும் 1 J பிளேஸ்லயும் 1 போகணும். இங்கே I J இருக்கா, ஐக்கும் ஜேக்கும் பதிலாக 1 + 1 மேல ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். 1 + 1 2 அப்போ 2 squared by 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 2ஆல டிவைட் பண்ணா 2 கிடைக்குது. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 2ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த எலிமெண்ட் A12 வேணும். ஸோ A12 ஐயோட பிளேஸ்ல 1ம் ஜேயோட பிளேஸ்ல 2ம் போடணும். ஸோ 1 + 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1 + 2ன்றது வந்து 3 squared by 2, 3 ஸ்கொயர் பண்ணா 9/2, 9/2 கேன்சல் ஆகாதுன்றதுனால அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து A21, ஸோ A21 வேணும். ஸோ I பிளேஸ்ல 2ம் J பிளேஸ்ல 1, அப்போ 2 + 1 the square by 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுவும் 3 squared by 2 தான். ஸோ வேல்யூ வந்து 9/2. இப்போ இங்க என்னன்னு எழுதிடலாம், 9/2 அப்படின்னு எழுதிடலாம். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து A22, ஸோ A22ன்ற எலிமெண்ட். ஸோ ஐயோட பிளேஸ்லயும் 2, ஜேயோட பிளேஸ்லயும் 2 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 2 + 2 squared by 2 அப்படின்னு வந்திருக்கும். 2 + 2ன்றது வந்து ஆக்சுவலா 4 squared by 2, 16/2ன்னு கிடைக்குது. 4 ஸ்கொயர் பண்ணா, ஸோ கேன்சல் பண்ணா 8ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 8 தான். ஸோ இஸ் அ ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. அவங்க கேட்ட மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 4ல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். Aij is equal to I/J 2 x 2 மேட்ரிக்ஸ் தானே நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 x 2னா 2 ரோ 2 காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். இது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். 2 ரோ 2 காலம். 2 x 2 மேட்ரிக்ஸ் இந்த 4 எலிமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ஸோ முதல்ல A11, ஸோ ஐக்கும் 1 ஜேக்கும் 1. இங்கே கொடுத்துருக்க ரூல் படி 1/1 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1, அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து A12, ஐயோட பிளேஸ்ல 1ம் ஜேயோட பிளேஸ்ல 2ம் வந்திருக்கு. முதல்ல இருக்கிறது ஐ, ரெண்டாவது இருக்கிறது தான் ஜே. ஐ தான் நியூமரேட்டர். ஸோ 1/2 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1/2 அப்படியே தான் வரும். அடுத்து A21,
ஸோ I by j ஃபர்ஸ்ட் நம்பர் 2 by 1 டினாமினேட்டரில் 1 இருந்தால் நம்ம அதை கேரி பண்ண தேவையில்லை. அப்போ இதோட ஆன்சர் 2 தான். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் A22. ஸோ 2 by 2 கேன்சல் பண்ண ஆன்சர் 1 கிடைக்குது. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 1. இதுதான் அவங்க கேட்டிருக்க மேட்ரிக்ஸ். இட்ஸ் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மேட்ரிக்ஸ் எழுதாமல் விட்டீங்கன்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது அதிலே தேர்ட் கொஸ்டின். ஏஐஜேக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால A11, A12, A21, A22 இவங்க 4 பேரையும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ முதல்ல A11 கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ரூலில் I வர இடத்துலையும் 1 போடணும், J வர இடத்துலையும் 1 போடணும். ஸோ 1 + 2 × 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது வேல்யூ. ஸோ எங்களை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வரும். இங்கே 1 இருக்கு. முதல்ல இந்த 2 1s are 2 இங்கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. 1 + 2 3 ஆகிடும். 3 ஸ்கொயர் பை 2. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 by 2. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேட்ரிக்ஸில் முதல் எலிமெண்ட் 9 by 2. இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து A12 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A12 = I + 2j. இதான் உங்களோட I வேல்யூ ப்ளஸ் 2 × j வேல்யூ. ஸோ 2 × 2ன்னு போடணும். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 1 முதல்ல இந்த 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 4 ஸ்கொயர் இங்கே ஒரு 2 இருக்குது. 1 + 4 வந்து 5 வரும். மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5s are 25 by 2. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 25 by 2 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் A21 கண்டுபிடிக்கணும். ஸோ A21 = I + 2 times j the whole square. இதுதான் ஃபார்முலா. I வர இடத்துல 2ம் J வர இடத்துல 1ம் போட்டிருக்கோம். ஸ்கொயர் வந்துடுச்சு. இங்கே வேல்யூ இங்கே மேலே வந்து 2 + இங்கே 2 1s are 2 அவங்களோட ஸ்கொயர் டினாமினேட்டரில் 2. 2 + 2 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 by 2ன்னு கிடைக்குது. உங்களுக்கு கேன்சல் பண்ணால் 8. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் A22 I + 2 times j. அப்போ 2 + 2 times 2 the whole square by 2 அப்படின்னு கிடச்சிருக்கோம். ஸோ 2 + இங்கே 2 2s are 4 அதுக்கப்புறம் ஸ்கொயர் by 2 அப்படின்னு எழுதணும். 4 + 2 6 ஸ்கொயர் by 2ன்னு கிடைக்குது. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 by 2 கேன்சல் பண்ணால் 18. அப்போ இந்த கடைசி எலிமெண்ட் வந்து 18 தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கீழே கூட எழுதலாம். இட்ஸ் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.